இந்த ஒரு அழகான காலை நேரத்தில் மேஜிக் ஆஃப் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ரொம்ப முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த மனிதனோட வாழ்க்கை எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். நம்ம முன்னாடி நம்முடைய மதிப்பிற்குரிய தீதிஜி ராஜீவ்னி பி.கே. சந்திரிகா தீதி, சேர்பர்சன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் விங், வைஸ் சேர்பர்சன் யூத் விங் பிரம்மாகுமாரிஸ். அவங்க பிரம்மாகுமாரிஸ் அகமதாபாத் மகாதேவ் நகரோட டைரக்டராக இருக்காங்க. அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரி பீனாஜி அவர்கள் வந்து வராங்க. மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய பீனா சகோதரியை நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே பிரம்மாகுமாரிகள் அமைப்பினுடைய கனெக்ஷனில் இருக்காங்க. கடந்த 40 வருடங்களுக்கும் மேலாக தொடர்ந்து அவங்க ராஜயோக தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட் ப்ரெசன்ட் நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, சவுத் கேரளாவோட பிரம்மாகுமாரிஸ் பிரான்ச்சஸோட கோஆர்டினேட்டராக இருக்காங்க. சிஸ்டர் நிறைய வெளிநாடுகளுக்கும் போய் சர்வீசஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, யூகே, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், துபாய் ஆகிய பல இடங்களுக்கு போய் அவங்க காட்லி சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது 24/7 வித்தவுட் எனி டயர்ட்னஸ் ஒருத்தரால் ஒர்க் பண்ண முடியும், வித் ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படின்னா நம்ம பீனா சகோதரியை வந்து சொல்லலாம். எங்கள் எல்லாரையுமே அவங்க வந்து எல்லா விஷயங்கள்லேயுமே கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரி 1986 தன்னுடைய லைஃப்பை காட்லி சர்வீஸ்க்காக அவங்க வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ்டர் வந்து ஒரு வெல் நோன் ஸ்பீக்கர். அவங்க வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரி தீதிஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. குட் மார்னிங் டு எவ்ரிவன். Good morning. Is it good morning or only morning? Good morning. Because நீங்கள் எல்லாம் டைம் எடுத்துட்டு இன்னைக்கு ஒர்க்கிங் டேலே கூட தீதிஜி கிட்டே நம்ம எல்லாருமே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ we have taken out time today. So we are very privileged. So surely it's a very good beginning for the day. And as you keep on taking drishti from Didiji, observing Didiji's face, she emanates vibrations. நீங்க கேட்டிட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. 1 hourலே நம்ம ஃபீல் பண்ணுவோம் कि நான் எனர்ஜைஸ் ஆயிருக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் இன்புட், ஆல்வேஸ் குட் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம எல்லாருக்கு எனர்ஜைஸ் பண்ணுவோம். தீதிஜி சின்ன வயசுலே 1967 பிரம்மகுமாரிஸ்னுடைய காண்டாக்ட்லே வந்திருக்கிறாங்களா. அந்த டைமே தீதிஜினுடைய ஃபேமிலியிலேருந்து 3 sisters in one family உடனே பிரம்மகுமாரிஸ் ஆர்கனைசேஷன்லே ஃபுல் டைம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களா. ஸோ it's really a privilege. And Didiji நம்ம இது பிரம்மாகுமாரிஸ் இன்ஸ்டிடியூஷன் உடைய ஃபவுண்டர் ஃபாதர் பிரஜாபிதா பிரம்மா. நம்ம எல்லாமே ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கிறோம் ஸ்டேஜ்லே. அவர் கூட ரொம்ப க்ளோஸ் இருந்தாங்களா. she has got lot of inspirations from him also. And last 55-60 years இது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல இருக்கிறாங்களா. நம்ம யூத் விங் ஆஃப் ராஜயோகா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதனுடைய வைஸ் சேர்பர்சன் இருக்கிறாங்களா. அண்ட் ஷீ இஸ் ரியலி லைக் அ யூத். ஓகே, ஈவன் அட் திஸ் ஏஜ் ஷீ இஸ் வெரி ஆக்டிவ், வெரி யங், ஆல்வேஸ் கிவிங். யார் யாருக்கு சந்திக்கிறாங்களா எல்லாருக்கு கொடுக்கணும். பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்குது, அதை எல்லாரும் கூட ஷேர் பண்ணோம். இதான் தீதிஜினுடைய சங்கல்பம் இருக்குது.
दीदी जी கூட யூகே யுஎஸ்ஏ யுஏஇ ஆஃப்ரிக்கா ஃபுல் வேர்ல்டு சுற்றிருக்கிறாங்களா? இந்தியாவிலே இங்கே சென்னையிலே கூட நிறைய வாட்டி வந்திருக்கிறாங்களா? ஸோ எல்லா ஊர்லே இங்கே ப்ரோக்ராம்ஸ்க்காக கூப்பிடுறாங்களாங்க, அங்கே போயிட்டே இருக்கிறாங்களா? ப்ளஸ் மகாதேவ் நகர் சப்சோன் சென்டர்ஸ்லே நியர்லி 35 சென்டர்ஸ் என்னுடைய கோஆர்டினேட்டர் இருக்கிறாங்களா? எங்கள் மாதிரி சிஸ்டர்ஸ் நியர்லி 100 பேர் அங்கே இருக்கிறாங்களா? ஸோ அவர் எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்களா? ப்ளஸ் இந்தியா அண்ட் வேர்ல்ட் வைட் போயிட்டே இருக்கிறாங்களா? நிறைய அவார்ட்ஸ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தீதிஜிக்கு கொடுத்துருக்குறாங்களா? அது நம்ம மென்ஷன் பண்ணால் ரொம்ப லாங் இருக்கும். ஸோ நான் தீதிஜிக்கு இந்த டைம்லே வெல்கம் பண்ணுறேன். நம்ம எல்லார்கிட்டே த மேஜிக் ஆஃப் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஐ ரிக்வெஸ்ட் தீதிஜி, வாட் எவர் பெனிஃபிட் யூ ஹாவ் கெயின்ட், தீதிஜினுடைய லைஃப்ல கூட காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ்னுடைய வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. அது எக்ஸ்பீரியன்ஸஸ் கூட ஷேர் பண்ணுவாங்களா? How can we receive God's blessings every day and always? அதனுடைய விதி நம்ம எல்லாருக்கும் கைட் பண்ணுவாங்களா? And we will also experience receiving blessings today. Om Shanti. Thank you. Thank you, sister. ஸோ தீதிஜியை மலர்களால் நம் அனைவரின் சார்பாக வரவேற்பதற்காக நம்முடைய அன்பு சகோதரி தேவி அவர்கள் மேடைக்கு வராங்க. சிஸ்டர் அசோக் நகர் அண்ட் கனெக்டட் சென்டர்ஸோட கோஆர்டினேட்டராக இருக்காங்க. நல்ல பலத்த கரவோசையோடு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளலாம். தேங்க்யூ சிஸ்டர். நாம் எல்லாருமே இன்றைக்கி எதுக்காக வந்தோமோ ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் வந்துடுச்சு. ஸோ மேஜிக் ஆஃப் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பற்றி நம்மளோட டிவைன் லைட் தீதிஜி நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. अभी हम दीदी जी से सुनेंगे. ओम शांति. ओम शांति. ओम शांति. ओम शांति. ओम शांति. आज के दिन की आप सभी को बहुत 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 வதாயியா ஹோ, வதாயியா ஹோ, வதாய் ஹோ. உங்கள் எல்லாருக்குமே இந்த நாளினுடைய வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையுமே நான் வரவேற்கின்றேன். क्यों बधाई दे रही हूँ? ஏன் நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன்? क्योंकि ये आज का सब्जेक्ट है वो मुझे बहुत पसंद आया है. ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடித்தமானது. भगवान का जादू, भगवानुடைய மந்திரம், कि भगवान स्वयं जादूगर हैं, भगवान स्वयं மந்திரவாதியாக இருக்காங்க, कि उसका जादू मेरे पर लगा है, அவருடைய மந்திரம் என் மீது இருக்கு, कि उसका जादू आपको लगा है, அவருடைய மந்திரம் உங்க மீதும் இருக்கிறது. आप में से जिन्होंने भगवान के जादू का अनुभव किया है, உங்களுக்கு பகவானுடைய மேஜிக்னுடைய அனுபவம் இருக்கு. तो जब मेरे को बोला आज इस सब्जेक्ट पर आपको बोलना है, எனக்கு சொன்னாங்க இன்னைக்கு நீங்க இந்த சப்ஜெக்ட்டை பத்தி பேசணும். मैजिक ऑफ गॉड्स ब्लेसिंग. मैजिक ऑफ गॉड्स ब्लेसिंग द सब्जेक्ट पेर. तो मैंने कहा पहले तो भगवान का मैजिक होता है. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பகவானுடைய மேஜிக் நடக்குது. பகவானுடைய பிளெஸிங்ஸ் जब मिले तब मिले, நமக்கு எப்ப கிடைக்குதோ. लेकिन क्योंकि भगवान वो सारी दुनिया का बाप है. அவர் பகவான் இந்த முழு உலகத்தினுடைய தந்தையாக இருக்கிறாரு. आप सभी भी किसी बच्चों के मदर्स फादर हो ना? நீங்க கூட ஏதாவது குழந்தைகளுடைய அம்மா அப்பாவா தானே இருக்கீங்க. इसमें जिन्हों को बच्चे हैं हाथ उठाओ. யாருக்கெல்லாம் குழந்தைங்க இருக்காங்க கை உயர்த்துங்க. अब मेरे को बताओ, இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, आप
आपके बच्चों पर आपका आशीर्वाद है कि नहीं है? உங்க குழந்தைங்க மேல உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா எனக்கு சொல்லுங்க. जब बच्चे मांगे तब देते हो कि पहले ही दे देते हो? पहले ही दे देते हो। நீங்க வந்து குழந்தைங்க கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்குறீங்களா ஃபர்ஸ்டே கொடுத்துடுறீங்களா? पेरेंट्स कभी ऐसा इंतज़ार नहीं करते हैं कि बच्चे अपने मुख से कुछ मांगे तब हम बच्चों को दें। பேரண்ட்ஸ் வந்து ஒருபோதும் அந்த மாதிரி காத்திருக்கிறது இல்லை, குழந்தைங்க கேட்டதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. तो पेरेंट्स का तो काम ही होता है बच्चों को देना देना देना। பெற்றோர்களுடைய வேலையே என்ன? தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் 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 இல்லைங்களா? तो भगवान का काम ही है सारा समय मैजिक करते रहना। அதே போல தான் பகவானோட வேலை என்ன? ஃபுல் டைம் மேஜிக் பண்ணுறது. वो है ही मैजिशियन। அவர் யாரு? மெஜிஷியன். क्यों मैजिशियन है? पहले तो दिखाई देता नहीं है। ஏன் அவர் மெஜிஷியன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. और करता सबके दिल पर जादू है। எல்லாருக்கும் ஆனால் என்ன பண்ணுறாரு? மேஜிக் பண்ணுறாரு. आप में से किसी ने भगवान को देखा हो तो हाथ उठाओ। நீங்கள் யாராவது பகவானை பார்த்துருக்கீங்கன்னா கை உயர்த்துங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? யாரும் இல்லை. आप में से कोई भगवान को मिले हो तो हाथ उठाओ। நீங்கள் யாரும் பகவானை சந்திச்சிருந்தீங்கன்னா கை உயர்த்துங்க. नहीं मिले भगवान को? பகவானை சந்திக்கலையா? अच्छा, आप में से भगवान को जानते हो तो हाथ उठाओ। நீங்கள் பகவானை தெரிஞ்சிருந்தீங்கன்னா கை உயர்த்துங்க. जानते हैं, தெரிஞ்சிருக்கீங்க. देखो सबसे पहले तो भगवान मैजिशियन इसीलिए है कि वो दिखाई नहीं देता है। ஸோ ஃபஸ்ட்டு பகவானை ஏன் நம்ம மெஜிஷியன் சொல்கிறோன்னா அவர் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. उसको अपना शरीर नहीं है அவருக்கு தனக்குன்னு உடல் இல்லை. और फिर भी जादू की लकड़ी ऐसे घुमाता है सब कर जो सब कहते हैं ओ गॉड। இருந்தாலும் அவர் தன்னுடைய மேஜிக்னுடைய அதிர்வலைகளை அப்படி வந்து பரப்புறாரு நாலா பக்கமும். எல்லாரும் என்ன சொல்கிறோம்? ஓ காட் அப்படின்னு சொல்கிறோம். थैंक यू गॉड, தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்கிறோம். कैसे कहते हैं ना? அப்படி சொல்கிறோம் இல்லையா? तो सबसे पहले परमात्मा है कौन? அதனால ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் பகவான் யாரு, और उसके ब्लेसिंग हमको कैसे मिल सकते हैं? அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்? ब्लेसिंग लेने के लिए देखो कभी भी इंसान अपने जीवन के अंदर भगवान के पास या गुरु के पास या बड़ों के पास कब जाते हैं? பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்காக மனுஷன் வந்து பகவான் கிட்ட, குரு கிட்ட, பெரியவர்கள் கிட்ட எப்போ போகிறாங்க? कुछ काम करना है और गाइडेंस चाहिए। ஏதாவது ஒரு வேலை செய்யணும், இல்லை ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் தேவை, அப்போ தான் போவாங்க. मदद चाहिए, உதவி தேவை, कोई डिफ़िकल्टी में रास्ता चाहिए। ஏதாவது ஒரு கஷ்டத்தில் வழி தேவை அவர்களுக்கு, அப்போ தான் அவர்கள் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்காக போவாங்க. तो उस समय ब्लेसिंग्स मांगते हैं कि भाई गुरु का ब्लेसिंग मिल जाए, है ना? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் பிளஸ்ஸிங்ஸ் அடைவதற்காக போகிறாங்க, தனக்கு வந்து தீர்வு கிடைக்கணும்னு. अभी हमें भगवान के ब्लेसिंग की आवश्यकता क्यों है? அப்போது நமக்கு பகவான் கிட்ட இருந்து பிளஸ்ஸிங்ஸ் வேண்டும் அப்படின்னா அதனுடைய அவசியம் என்ன? अभी देखो जो कहते हैं भगवान की ब्लेसिंग तो चाहिए, அப்போ யார் நம்ம சொல்கிறோம் பகவானுடைய பிளஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னா யார் அப்படி வேணும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் கைவருத்துங்க, वो हाथ उठाएं। எனக்கு பகவான் கிட்ட இருந்து பிளஸ்ஸிங்ஸ் வேண்டும். देखो अभी ब्लेसिंग लेने के लिए பிளஸ்ஸிங்ஸ் வாங்குவதற்காக भगवान के पास जाना पड़ेगा, பகவான் கிட்ட போகணும், भगवान को अपनी बात बताना पड़ेगा, பகவான் கிட்ட தன்னுடைய விஷயங்களை சொல்லணும், फिर जो कहे वैसे करना पड़ेगा, அப்புறம் பகவான் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டி இருக்கும்.
तब हमें उसकी ब्लेसिंग मिलेगी। அப்பதான் அவருடைய blessings நமக்கு கிடைக்கும். मैं आपको सच्ची बताऊं तो मेरी सारी लाइफ भगवान का जादू है। நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன், என்னுடைய முழு வாழ்க்கையும் பகவானுடைய மேஜிக்கில் தான் நடந்துட்டுருக்கு. सारी लाइफ 18 इयर्स की थी, நான் வந்து 18 வயசில் இருந்தேன். அப்போ இருந்து तब ये संस्था मिली நான் 18 வயசில் இந்த சன்ஸ்தாக்கு வந்துட்டேன். और तब से भगवान का जादू चालू हो गया। அப்போ இருந்து பகவானுடைய மேஜிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. मैं भगवान को बहुत ढूंढती थी, बहुत भक्ति की थी भगवान के लिए मैंने। நான் வந்து பகவானை ரொம்ப தேடி இருக்கேன், பகவானுக்காக நிறைய நான் பக்தி செய்திருக்கேன். और वो भी मुझे कुछ नहीं चाहिए था भगवान से, 2 चीज़ चाहिए थी। அதுவும் எனக்கு பகவான் கிட்ட இருந்து வேற எதுவும் நான் விரும்பல, ஒரு 2 விஷயத்தை நான் விரும்பினேன். कि एक तो भगवान मिल जाए तो भगवान से शादी करूं। ஒன்று, பகவான் எனக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னா நான் பகவானை திருமணம் செய்து கொள்ளணும். मुझे किसी इंसान से नहीं करना है शादी। நான் எந்த ஒரு மனிதனையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. और दूसरा, இரண்டாவது, अपनी ये जीवन भगवान को दे दूं कि सारी दुनिया के काम में यूज़ करूं। இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னுடைய இந்த ஃபுல் சரீரத்தை பகவான் கிட்ட நான் வந்து கொடுத்துடணும், இதை முழு உலகத்தினுடைய சேவைக்காக பயன்படுத்தணும் பகவான் என்று. तो उसके लिए मैं बहुत भक्ति करती थी। அதுக்காக நான் நிறைய முயற்சி செஞ்சேன். डेली 5 आवर्स, 5 घंटे। தினமும் 5 மணி நேரம். पर भगवान मिला नहीं। ஆனால் பகவான் எனக்கு கிடைக்கவே இல்லை. भगवान कैसे मिला मालूम है? பகவான் எனக்கு கிடைச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? मेरे में एक अवगुण था, कमी थी, कमजोरी थी, वो था गुस्सा। எனக்குள்ள ஒரு வீக்னஸ் இருந்தது, அவகுணம் இருந்தது, ஒரு குறை இருந்தது. அது என்ன அப்படின்னா கோபம். अब देखो मेरे जीवन में कितना बड़ा जादू हुआ। मैंने भगवान पर गुस्सा किया। பாருங்க, என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மேஜிக் நடந்ததுன்னா, நான் பகவான் மீது கோபப்பட்டேன். और वो मेरे पर खुश हो गया। அவர் வந்து என் மீது குஷி அடைந்துட்டார். कैसे बताऊं? நான் எப்படின்னு சொல்கிறேன். तो मैंने कहा भगवान तू है कहाँ? நான் சொன்னேன், பகவான் எங்கே இருக்காரு? इतना सब मैं किसी इंसान के लिए करती तो वो मेरे पर फिदा हो जाता। நான் பகவானுக்கு செஞ்சதை ஒரு மனிதனுக்கு நான் செஞ்சிருந்தேன்னா அவர் என் மேலே பலியாக இருப்பாங்க. तुम तो ना दिखाई पड़ता है ना कुछ अनुभव होता है, अब मैं कैसे मानूं कि तू इस दुनिया में है? ஆனால் பகவான், நீங்கள் என்னுடைய கண்ணுக்கும் தெரியறதில்லை, நீங்கள் என்னை சந்திக்கவும் இல்லை, நான் எப்படி வந்து நினைக்கிறது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்கன்ட்டு. अब मुझे तेरी जरूरत नहीं है। நான் சொல்லிட்டேன், भगवान को बोला अब मुझे तू नहीं चाहिए। सारी भक्ति की सामग्री, गीता, पुस्तक, सब कुछ एक बड़े बैग में बंद कर दिया और छत पर रख दिया कि अब मैं कुछ भक्ति नहीं करूँगी, तू तेरे रास्ते पर और मैं मेरे रास्ते पर। நான் பகவான் கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் எனக்கு நீங்கள் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கிட்ட இருந்த கீதை புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பேக் பண்ணி நான் வந்து மேலே லாஃப்டில் வச்சுட்டேன். நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து உங்கள் வழியில் இருந்துக்கோங்க, நான் என் வழியில் போகிறேன், இனிமேல் நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் பகவான் மேலே கோபப்பட்டேன். तो मैंने तो गुस्सा किया ना। நான் கோபப்பட்டேன் தானே பகவான் மீது. भगवान ने क्या किया? பகவான் என்ன செய்தார் தெரியுமா? एक दिन सुबह 3:30 बजे मैं ऐसे बैठी थी, तो ये जो है ना सफ़ेद वस्त्र में इतनी डिवाइन पर्सनालिटी और उसमें भगवान ज्योति बिंदु एंटर्ड हुए, मेरे नज़दीक आए, என்ன நட मेरे सिर पर हाथ रखा और बोला बच्ची मैं इस इंडिया में आ गया हूँ तो मेरे को ढूंढ ले। அப்போ காலையில் 3:30 மணிக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தவர், இவருடைய உடலில் பகவான் வந்து ஒரு டிவைன் லைட் என்னோட தலை மேலே வந்து, தீதி சொல்கிறாங்க, தன்னுடைய தலை மேலே அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. அப்புறம் அவர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, குழந்தை நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டேன், நீ தேடு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். तो भगवान का जादू हुआ ना। இப்போ பகவானுடைய மேஜிக் இல்லையா இது? अच्छा, तो भगवान को ढूंढती थी। फिर भगवान ने कहा कि बच्ची मैं इस इंडिया के कोई कोने में आया हूँ, तू मुझे ढूंढ ले।
वो चलते चलते मेरे पास आए, मेरे सिर पर हाथ रखा और बोला मैं इंडिया के किसी कॉर्नर में आई हूँ, मेरे को ढूंढ ले। பகவான் வந்து சொன்னார், நான் இந்தியாவில் ஒரு மூலையில் நான் வந்திருக்கேன், ஒரு ஏரியாவில் நான் வந்திருக்கேன், நீ என்னை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னோட தலை மேலே கை வச்சார். 6 मास साधु संत महात्मा शंकराचार्य सब के पास प्रवचन सुनने गई, लेकिन वो बाबा कभी नहीं मिला. 6 மாதம் நான் நிறைய சாது சன்னியாசிகள் இந்த மாதிரி சத்சங்கத்தில் நான் அங்கே பிரவச்சன் கேட்கறதுக்காக போயிருந்தேன். ஆனால் எனக்கு பகவான் கிடைக்கல. लेकिन एक दिन 2 सफ़ेद कपड़े में ब्रह्मा कुमार आए और उन्होंने कहा कि आपके जैसी छोटी छोटी बहनें हैं और वो भगवान से डायरेक्ट मिला देती हैं. அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 ஒயிட் ட்ரெஸ் போட்ட ஒரு பிரம்மா குமாரிகள் வந்தாங்க. அவங்க எங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சின்ன சின்ன கன்னியாக்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை பகவானை சந்திக்க வைப்போம் அப்படின்னு அவர்கள் சொன்னாங்க. तो वहाँ गए, वहाँ से ज्ञान मिला, वहाँ से बाबा का परिचय मिला और भगवान का मिलन हो गया. அதுக்கப்புறம் நான் அங்கே போனேன், பகவானுடைய பரிச்சயம் கிடைத்தது, பகவானுடைய ஞானம் கிடைத்தது, இவரை நான் வந்து பார்த்தேன், அங்கே வந்து பகவானுடைய சந்திப்பையும் செஞ்சிட்டேன். கைத்தட்டலாமே. तो क्योंकि अपने अंदर भगवान को मिलने की लगन थी तो भगवान मिला. ஏன்னா எனக்குள்ள பகவானை சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தது, அதனால் நான் பகவானை சந்தித்தேன். तो आप तो बहुत भाग्यशाली हैं. நீங்கள் எல்லாருமே ரொம்ப பாக்கியசாலி ஆத்மாக்கள். भगवान ने आपको इनविटेशन दे के बुलाया है. பகவான் உங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. कि मैं ब्रह्मा के तन में आया हूँ, நான் பிரம்மாவுடைய உடல்ல வந்திருக்கேன், अब आप आके मेरे को पहचानो. இப்போ நீங்க இங்க வந்து என்னுடைய அறிமுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். तो अगर भगवान का जादू देखना है तो पहले तो भगवान को पहचानना जरूरी है. பகவானுடைய மேஜிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பகவான் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். अच्छा, फिर क्या हुआ? அப்புறம் என்ன நடந்தது? अब जैसे ही मुझे मालूम चला कि ये परमात्मा स्वयं आके काम करा रहे हैं, எனக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்தது, பகவான் சுயம் வந்து இந்த வேலைகளை செய்கிறார் பிரம்மாவுடைய உடல்ல வந்து. तो मैंने अपना जीवन इसी संस्था में देने का सोच लिया. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, என்னுடைய வாழ்க்கையை இந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் கொடுக்கணும். अभी भगवान का जादू शुरू होता है, मिरेकल. இப்போ பகவானுடைய ஜாது மேஜிக் வந்து ஆரம்பமாயிடுச்சு, அதிசயம். ब्रह्मा कुमारी संस्था 60 साल पहले लोग इतना जानते नहीं थे, और जो जानते थे वो गलत जानते थे. ऐसा जानते थे कि ये सिंधियों की संस्था है और जुआन जुआन लड़कियों को अट्रैक्ट करते हैं और सिंधी लड़कों के साथ शादी करा के फॉरेन भेज देते हैं. முன்னாடி வந்து, அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி பிரம்மா குமாரிஸ் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் வந்து யூத்தாக இருக்கக்கூடியவர்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சிந்தி அந்த ஒரு சகோதர சகோதரிகளுக்குள்ள அவங்க வந்து திருமணம் செய்து வச்சிடுறாங்க, இப்படின்னு ஒரு தவறான பெயர் இருந்தது. अब बताओ कौन से पेरेंट्स अपनी जुआन बच्चियों को उस संस्था में जाने की परमिशन देंगे? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஒரு பேரண்ட்ஸ் தன்னுடைய யூத் குழந்தைங்களை இந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கறதுக்காக முன் வருவாங்க? तो हमारे पर स्टे आ गया. पेरेंट्स ने कहा अभी तुम लोगों को ब्रह्मा कुमारी में नहीं जाना है. எந்த ஒரு பேரண்ட்ஸும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நாளும் பிரம்மா குமாரிஸ் அந்த ஆர்கனைசேஷனுக்கு போகக்கூடாது. अब यहाँ जादू शुरू हुआ भगवान का. இப்போ இந்த இடத்துல பகவானுடைய மேஜிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. समाज वाले नहीं चाहते थे, पेरेंट्स नहीं चाहते थे, हमारे 4 ब्रदर थे वो नहीं चाहते थे,
हम ब्रह्मा कुमारी बने तो हमारे पर फुल रिस्ट्रिक्शन था। தீதி சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது பிரம்மா குமாரிஸ் இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகிறதுக்கு. என்னோட பேரண்ட்ஸ் பர்மிஷன் கொடுக்கல, அதுபோல் சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்க பர்மிஷன் கொடுக்கல. எனக்கு வந்து 4 பிரதர்ஸ், அவங்களும் யாரும் வந்து இங்கே போகிறதுக்கு அலோ பண்ணலை. अब हम क्या करते थे, शिव बाबा को याद करते थे। அப்போ நான் என்ன செய்தேன்னா சிவ் பாபாவை நினைவு செய்தேன். याद करके फिर हम क्यों याद करते हैं ये बताते थे। நான் நினைவு செய்கிறேன், அதுக்கப்புறம் ஏன் உங்களை நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். बाबा हमारे पेरेंट्स बहुत बंधन डालते हैं, हम आपको याद करते हैं, आप हमें मदद कीजिए, हमें सरेंडर होना है। அப்போ நான் வந்து சிவபாபா கிட்ட சொன்னேன், பாபா என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய பந்தனத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஆனால் நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் சிவபாபா கிட்ட பேசினேன். तो माता पिता परिवार वाले उस बात को धीरे धीरे एग्री करने लगे। அதன் பிறகு என்ன நடந்தது, என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் மெல்ல மெல்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. और फिर परमिशन भी दे दी। அப்புறம் பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. किसने काम किया, யார் இந்த காரியம் செஞ்சா, किसका जादू चला, யாருடைய மேஜிக் இது. तो जीवन में ऐसी बहुत सी बातें आई। வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. जब हम लोगों को संदेश देने जाते थे परमात्मा का, நான் வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே சந்தேஷ் கொடுப்பதற்காக போவேன் பரமாத்மாவினுடைய. तो आर्य समाजी लोग ஆரிய சமாஜிக்காரர்கள் एंटी पब्लिसिटी करते थे, ஆன்டி பப்ளிசிட்டி எதிர்ப்பு அவர்கள் வந்து தெரிவித்தார்கள். पर सब कुछ होते हुए हमारी बुद्धि में एक ही निश्चय कि परमात्मा मेरे साथ है। என்ன நடந்தாலும் சரி என்னோட புத்தியில் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, பரமாத்மா என்னுடன் இருக்கின்றார். तो लोगों के तरफ से कितने रिस्ट्रिक्शन आए, அப்போ உலகத்தினுடைய தரப்பிலிருந்து எவ்வளவோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. पर क्योंकि सर्वशक्तिवान पिता का बुद्धि में साथ है, ஏன்னா சர்வசக்திவான் பிதா புத்தியினுடைய துணையாக இருக்கிறார். तो वो अपने आप अपना मैजिक चलाता है। அப்போ அவர் தன்னைத்தான் தன்னோட மேஜிக்கை அவர் ஆரம்பிச்சிருவார். तो आप यहाँ आना, यहाँ का ज्ञान सुनना, फिर एक बात रोज करने का जो मैं करती हूँ। அதனால் நீங்கள் எல்லாருமே இங்கே வரணும், இங்கே வந்து நீங்கள் ஞானம் கேட்கணும், ஒரு விஷயத்தை தினமும் செய்யணும். देखो किसी व्यक्ति को मिलना होता है तो हम उनसे टाइम फिक्स करते हैं ना। நம்ம யாரையாவது சந்திக்க போகிறோம் அப்படின்னா அவர்கள்கிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ऑफिस में मिलना ठीक है, घर में मिलना ठीक है, सुबह को मिलना ठीक है, शाम को मिलना ठीक है, कब मिलना चाहिए अपॉइंटमेंट फिक्स करते हैं ना। நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, வீட்டில் சந்திக்கலாமா, ஆஃபீஸில் சந்திக்கலாமா, மார்னிங்கா ஈவினிங்கா கேட்போம் இல்லையா. तो भगवान को मिलने का टाइम आपको बता दूं, பகவானை சந்திக்கக்கூடிய டைம் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா. सुबह अमृत वेले ब्रह्म मुहूर्त में 2 to 5, சுப காலையில் அமிர்த வேலை 2 மணியிலிருந்து 5 மணி வரை 2 से 5 भगवान को मिलने का स्पेशल टाइम है। அந்த டைம் பிரம்ம முகூர்த்த டைம் 2லிருந்து 5 மணி பகவானை சந்திக்கக்கூடிய விசேஷமான நேரம். क्योंकि उस समय सारी दुनिया सोई रहती है, ஏன்னா அந்த நேரத்தில் ஃபுல் வேர்ல்டுமே தூங்கிட்டு இருக்கும். उस समय भगवान को कोई पुकारने वाला नहीं होता है, அந்த நேரத்தில் பகவான் கிட்ட யாரும் எந்த ஒரு குறையும் சொல்ல போகிறதில்ல. भगवान एकदम फ्री होता है। பகவானை யாரும் கூப்பிட மாட்டாங்க, பகவான் ஃப்ரீயாக இருப்பார். उस समय जाकर के आप भगवान से बात करो, आपको हर बात का जवाब इतना स्पष्ट मिल जाएगा जैसे आमने और सामने। அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பகவானை சந்தித்து உங்களுடைய விஷயங்களை சொல்லுங்கள், எப்படின்னா பகவான் என் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னு. அப்போ எல்லா விஷயத்துக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். मैं आपको 3-4 पर्सनल अनुभव सुनाएंगी। நான் உங்களுக்கு ஒரு 3 இல்லை 4 என்னுடைய அனுபவத்தை சொல்ல போகிறேன். अहमदाबाद में
एक बहुत अच्छा हमने यूथ ट्रेनिंग सेंटर बनाया है। அகமதாபாத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல யூத் ட்ரைனிங் சென்டர் வந்து கட்டியிருக்காங்க. अब वो जब बनाना था ना तो उनके एलिवेशन के लिए बहुत ही अच्छे अच्छे ब्लॉक्स बनाए थे। அதனுடைய எலிவேஷனுக்காக ஒரு நல்ல நல்ல பிளாக்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சொல்லுவாங்க பிளாக் இருக்கும்ல, அது மாதிரி. उस ब्लॉक्स बन गए थे। ब्लॉक्स को कट करने के लिए एक कटर मशीन की ज़रूरत थी। तो इंजीनियर, कॉन्ट्रैक्टर, आर्किटेक्ट सभी लोग लगे हुए थे। वो 18 इंच का कटर मशीन ढूंढने लिए 3 दिन तक मेहनत किया, नहीं मिला। அப்போது அந்த பிளாக்கை வந்து அந்த கட் பண்ணணும் இல்லையா, ஒரு ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு 18 இன்ச் அந்த கட்டர் மிஷினை வந்து தேடுறாங்க. அவங்களுக்கு வந்து கிடைக்கல. எலிவேஷன் அது பண்ணணும், பில்டிங்கோட எலிவேஷன். तो तीसरे दिन रात्रि 9:30 को हमारे एक भाई ने कहा, दीदी हमारे जो ब्लॉक बनाए हैं न, हमारा एलिवेशन सारा फेल गया। அப்போ ஃபெயில் அப்போ வந்து அந்த 3 நாள் தேடுறாங்க. 3ஆவது நாள் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 3rd டே வந்து ஒரு 9:30 போல் ஒரு பிரதர் வந்து சொல்கிறாங்க, இது கிடைக்கல, நம்முடைய அந்த எலிவேஷனோட பிளான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரதர். मैंने कहा क्यों फेल गया? அப்போ நான் கேட்டேன், ஏன் ஃபெயில்னு சொல்கிறீங்க? बोला एक कटर मशीन नहीं मिलता है 18 ஏன்னா इंच அதை वाला। வந்து அந்த 18 இன்ச்சினுடைய கட்டர் மிஷின் கிடைக்கல. तो कट नहीं होगा तो लगेगा नहीं। அப்போ கட் பண்ணலை அப்படின்னா எப்படி அந்த எலிவேஷன் கிடைக்கும்? तो मैंने कहा ठीक है, रात को 9:30 बजे अभी क्या सोचूंगी। मैंने कहा कल सवेरे देखा जाएगा। அப்போ ராத்திரி 9:30 மணிக்கு சொல்லும் போது இப்போ போய் எப்படி கிடைக்கும்? சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். तो सुबह में मेडिटेशन में बाबा के सामने बैठी। फिर मेडिटेशन का काम पूरा करके फिर मैंने बाबा को कहा कि बाबा, समाचार दिया कि ऐसे ऐसे एक कटर मशीन चाहिए। तो बाबा ने कहा, अच्छा आज है न तुम नरोड़ा क्लास कराने जाने वाली हो। मैं जाने वाली थी। क्लास कराने जाने वाली हो, वहाँ क्लास में जाके मुरली के बाद बोलना। मुरली क्लास हमारे यहाँ रोज चलता है कि ऐसा एक कटर मशीन चाहिए। விச் ஏரியா தீதி? விச் ஏரியா? नरोड़ा, नरोड़ा, अहमदाबाद में नरोड़ा। அப்போ தீதி நைட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் தீதி வந்து காலையில் ஏர்லி மார்னிங் மெடிடேஷன்லாம் பண்ணதுக்கப்புறமா பாபா கிட்ட சொல்கிறாங்க, பாபா இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ பாபா என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து நரோடா சென்டருக்கு போவீங்க இல்லையா, நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ணுங்கள், இது மாதிரி 18 இன்ச் உள்ள கட்டர் மிஷின் வேணும்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லி பாபா சொல்கிறாங்க. तो मैंने कहा ठीक है बाबा। तो फिर सुबह सुबह मुझे क्लास में जाना था, वहाँ गई, क्लास कराया। फिर क्लास के बाद मैंने बोला कि हमारे को एक 18 इंच का कटर मशीन चाहिए। तो क्लास में से एक भाई खड़ा हुआ। இப்போ காலையில் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக தீதி வெளியில் போயிருக்காங்க இல்லையா, அப்போ நான் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், நமக்கு இது மாதிரி 18 இன்ச் கட்டர் மிஷின் வேணும்னு. அப்போ அந்த கிளாஸில் கேட்டுட்டு இருந்த ஒரு பிரதர் எழுந்து நின்னார். उसने कहा, मैंने अपने लिए 3 दिन पहले ही ऑर्डर बुक किया है। அப்போ அவர் சொன்னார், நான் எனக்காக ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். तो मैं पहले बाबा के काम के लिए दे दूंगा। அதனால் அதை நான் ஃபஸ்ட்டு பாபாவுடைய காரியத்துக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. और जब बाबा का काम पूरा हो तब मेरे को देना। பாபா வேலை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கொடுங்க. 48,000 का वो मशीन था। 48,000 உடைய மிஷின் அது. और वो भाई का नाम भी भगवान भाई था। அந்த பிரதரோட பேரு கூட என்ன தெரியுமா? பகவான் பாய். अब बताओ, இப்போ சொல்லுங்க, ये भगवान का मिरेकल है नहीं है? இது பகவானுடைய மேஜிக் தான் இல்லையா? तो मैं रोज सवेरे दिन शुरू होने के पहले भगवान से बैठ के बातें करती हूँ। அதனால் நான் தினமும் நாள் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி பகவான் கிட்ட உட்காந்து நான் பேசுவேன். फिर
सारा दिन में मैं क्या करने वाली हूँ वो भगवान को बताती हूँ, लिख करके बताती हूँ। அதுக்கப்புறம் ஃபுல் டே நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படின்ட்டு நான் பகவானுக்கு எழுதி கொடுப்பேன். अगर मेरे को कोई डिफ़िकल्टी किसी बात की है तो वो भी मैं बता देती हूँ। அதுக்கப்புறம் அந்த வேலையில் எனக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா அதையும் நான் பகவான் கிட்ட சொல்லுவேன். अगर किसी का कोई प्रॉब्लम है तो वो भी मैं बाबा को बताती हूँ। யார் மீதாவது எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதையும் நான் பாபா கிட்ட சொல்லிடுவேன். और बाबा सभी बच्चों का बात का जवाब दे देता है। அப்போ பாபா எல்லா விஷயத்துக்கான பதிலையும் கொடுத்துருவாங்க. अब आप कहेंगे कैसे जवाब देता है? நீங்க கேட்கலாம் அவர் எப்படி பதில் கொடுக்குறாரு. देखो, आपको मोबाइल में विश्वास हो गया है ना? உங்க எல்லாருக்குமே மொபைலில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா? कोई डोरी बीच में है, कोई रस्सी बीच में है, कुछ भी है, फिर भी फोटो भी देखते हो, என்ன आवाज़ भी सुनते हो, बातें भी करते हो ना? உங்க முன்னாடி என்ன நடந்தாலும் சரி, ஆனாலும் நீங்க வந்து மொபைலை பார்க்குறீங்க, படம் அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க, பேசுறீங்க இல்லையா? செய்கிறீங்க தானே மொபைலில் ஒர்க்கு. अब अगर वो मोबाइल में से वो चिप निकल जाए तो, மொபைல்லேருந்து அந்த சிப் எடுத்துட்டா, और इस शरीर में से आत्मा निकल जाए तो, அதுபோல் இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா வெளியில் போயிடுச்சுன்னா, तो ये जो करने वाला है ना, सब ताकत आत्मा में है। அதனால செய்யக்கூடியது என்ன சக்தி எதில் இருக்குன்னா ஆத்மால तो இருக்கு. परमात्मा भी आत्मा है, हम भी आत्मा हैं। जब हम अपनी आत्मिक स्थिति में बैठते हैं और परमात्मा से बुद्धि से बातचीत करते हैं, तो हम बुद्धि से बात करते हैं, वो बात बाबा के पास पहुंचती है और बाबा उसका जवाब बुद्धि में टच करता है। பரமாத்மாவும் ஆத்மாதான், நாமும் ஆத்மாதான். எப்போ நம்ம ஆத்மீக ஸ்திதியோட அமர்ந்து நம்ம பரமாத்மா கிட்ட பேசுகிறோமோ அப்போ அவர் ஆத்மானுடைய புத்தியில் டச் பண்ணுறாரு. जैसे अभी आपकी भाषा मेरे को समझ में नहीं आती है, பாருங்க உங்களுடைய மொழி எனக்கு புரியாது तो இல்லையா? आप कुछ भी बोलेंगे मैं नहीं समझूंगी। இப்போ நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா என்னால் புரிஞ்சுக்க முடியாது. मेरी भाषा आपको समझ में नहीं आएगी, गुजराती, என்னுடைய குஜராத்தி பாஷை உங்களுக்கு புரியாது. तो हमको बीच में ये दुभाषिया रखना पड़ा है, ट्रांसलेटर। அதனால் ஒரு டிரான்ஸ்லேட்டர் நடுவில் வைக்க வேண்டியதாக இருக்குது. हमको जब तक परमात्मा की भाषा का मालूम नहीं है, हम उस भाषा को जानते नहीं हैं, तब तक हम सोचेंगे हम तो कैसे बात करें। அது போல தான் எது வரைக்கும் நம்ம பரமாத்மாவினுடைய மொழி தெரியலையோ அது வரைக்கும் நம்ம யோசிப்போம் இல்லையா, பரமாத்மா கிட்ட நான் எப்படி பேசுவது. पर भगवान की भाषा में कोई शब्दों की ज़रूरत नहीं है। ஆனால் பரமாத்மாவினுடைய மொழியில் எந்த வார்த்தைக்கான அவசியம் இல்லை. कोई भी भाषा वाला भगवान से बात करेगा, भगवान जवाब देगा कि नहीं देगा? எந்த மொழியை சேர்ந்தவர்களும் பகவானிடம் பேசலாம், பகவான் பதில் கொடுப்பாரா இல்லையா சொல்லுங்க. तो भगवान के पास संकल्प और भावना पहुंचती है। பகவானிடம் நம்முடைய எண்ணமும் நம்முடைய பாவனைகளும் சேர்கின்றது. हम दिल से भावना करेंगे, भगवान के पास पहुंच जाती है। நம்ம மனப்பூர்வமாக பாவனையோடு நினைத்தோம் அப்படின்னா நம்ம பகவான் கிட்ட அந்த எண்ணங்கள் போய் சேர்ந்துடும். और भगवान इमीडिएट वो पूरी करता है। பகவான் உடனடியாக அதை பூர்த்தி செய்திடுவார். परंतु हमारा निश्चय होना चाहिए कि वो हमारा पिता है, वो हमारा बाप है, वो हमारी सब कुछ सुनता है। ஆனால் நமக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும், அவர் என்னுடைய தந்தையாக இருக்கிறார், நான் சொல்ற எல்லாத்தையுமே கேட்கின்றார் என்ற நம்பிக்கை இருக்கணும். पर हम लोग क्या करते हैं, भगवान को नहीं देखते हैं। ஆனால் நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம் அப்படின்னா பகவானை பார்ப்பதில்லை, उसकी इतनी बहुत बड़ी दुनिया को देखते हैं। அவருடைய இவ்வளோ பெரிய உலகத்தை பார்க்குறோம். अभी तो दुनिया कहाँ आ गई, मोबाइल में, गूगल में आ गई। இப்போ உலகம் எங்கே வந்துருச்சு தெரியுமா? மொபைலில் கூகுளில் வந்துருச்சு. सारा दिन उसी को देखते हैं, भगवान को देखने का तो टाइम नहीं मिलता है। ஃபுல் டே மொபைலில் கூகுள் தான் நம்ம பார்க்குறோம், பகவானை பார்ப்பதற்கு நேரமே கிடைக்கிறது இல்லை. तो
तो उसके मैजिक का मालूम कैसे चलेंगे? அப்புறம் எப்படி அவருடைய மேஜிக்கை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? एक कहानी सुनाती हूँ। ஒரு கதை சொல்கிறேன். एक राजा था। ஒரு ராஜா இருந்தாங்க. राजा के पास अपने राज्य में बहुत धन दौलत संपत्ति साधन बहुत कुछ इकट्ठा हो गया। அந்த ராஜாவோட ராஜ்யத்தில் उसके राजमहल में ராஜமஹல் அவர் இருக்காரு. அந்த ராஜாவோட ராஜ்யத்தில் எல்லாமே இருக்கு, செல்வம் செல்வாக்கு எல்லாமே நிறைந்து இருக்கு, கசானாக்கள். तो फिर राजा ने क्या सोचा कि ये सारी प्रजा को बांट दिया जाए। அந்த ராஜமகள் இருக்கு இல்லையா மாளிகையில், என்ன நினைக்கிறார் அப்படின்னா இது எல்லாத்தையுமே என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். परंतु उनको बांटे कैसे? எப்படி ஷேர் பண்ணுறது பிரஜைகளுக்கு? तो उन्होंने प्लान बनाया, बहुत बड़ा मंडप, बहुत बड़ा जैसे मॉल बनाते हैं, प्रदर्शन करते हैं, ऐसे बहुत बड़ा, और उसमें सब कुछ रखवा दिया। அப்போ வந்து எப்படி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் இல்லையா பிரஜைகளுக்கு. அப்புறம் யோசிச்சார், பெரிய ஹால், பெரிய மண்டபம் போல், எப்படி பெரிய பெரிய பவன் கட்டுவாங்க இல்லையா கண்காட்சிக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய பவன் வந்து எடுத்தார், ஹால். और फिर अनाउंस किया कि इस दिन को इतने बजे से इतने बजे के अंदर அந்த ஹாலில் எல்லா அந்த பொருட்களையும் வச்சுட்டார். அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறார், இந்த நாளில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் वो दरबार खुलेगा और जो लोग उसी टाइम के अंदर आकर के जितनी चीज़ को हाथ लगाएंगे वो चीज़ उसकी। அதுக்கப்புறம் அந்த அந்த டோர் ஓப்பன் ஆகும், அந்த தர்பாருடைய டோர் ஓப்பன் ஆகும். யார் உள்ளே வந்து எந்த பொருள் மேலே தொடுறீங்களோ தொடக்கூடிய பொருட்கள் எல்லாம் உங்களோடது. वो दिन आ गया, அந்த நாள் வந்தது. झुंड के झुंड लोग आने लगे கூட்டம் கூட்டமாக மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. और हर एक लोग ज़्यादा से ज़्यादा चीज़ को हाथ लगाने गए कि भाई वो मेरे को मिल जाए। ஒவ்வொருத்தரும் உள்ளே போய் வந்து நிறைய பொருள் மேலே கை வைக்கணும், அப்போ தானே நிறைய பொருள் கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. राजा सामने राज सिंहासन पर बैठ के सब कुछ देख रहा था, हलचल। ராஜா முன்னாடி ராஜ்ய சிம்மாசனத்தில் உட்காந்து இந்த ஒவ்வொரு காட்சியும் பார்க்குறாரு. तो एक बच्चा ஒரு குழந்தை दौड़ता 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 आगे आता जाता था, आगे जाता था, आता था, आता था, आता था, आते आते एकदम राजा के पास आ गया और राजा को टच कर लिया। அப்போ வந்து ஒரு குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே தாவி 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 வந்து, என்ன பெரிய மண்டபம் இல்லையா, ஸோ தாவி 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 வந்து கடைசியில் ராஜா பக்கம் வந்து ராஜா வந்து தொட்டுட்டார். तो क्या हुआ? அப்போ என்னாச்சு? उसको क्या मिला? அவருக்கு யார் கிடைச்சாங்க? राजा मिल गया। ராஜாவே கிடைச்சிட்டாரு. तो हमको भगवान चाहिए உங்களுக்கு பகவான் வேணுமா कि भगवान की दुनिया चाहिए? இல்லை பகவானுடைய உலகம் வேணுமா? क्या चाहिए? என்ன வேணும்? क्या चाहिए? உங்களுக்கு என்ன தேவை? भगवान मिला, सब कुछ मिल गया। பகவான் கிடைச்சாச்சு அப்படின்னா எல்லாமே கிடைத்து விடும். पर अगर आप ये चाहिए वो चाहिए वो चाहिए, वो तो सारी विनाशी चीज़ें खत्म हो जाने वाली हैं। ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இது தேவை அது தேவை இது தேவை, இது எல்லாமே அழியக்கூடிய பொருட்கள், அழிஞ்சிரும். आप भगवान को अपना बना दो। நீங்கள் பகவானை தன்னுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். आशीर्वाद का सागर हमारा हो गया। ஆசீர்வாதத்தினுடைய கடலை நம்முடையவராக ஆகிவிடுவார். हमको कुछ मांगने की दरकारी नहीं है। அதன் பிறகு நம்ம வந்து எதையும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. तो परमात्मा का जादू समझ में आ गया। அதனால பரமாத்மாவினுடைய மேஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? आ गया समझ में? புரிஞ்சிருச்சா? और तरीका भी आ गया भगवान का आशीर्वाद लेने का। மெத்தடும் தெரிஞ்சிருச்சா எப்படி அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் அடையணும்? अच्छा, अब आप लोगों में से कोई कुछ पूछना चाहे तो पूछ सकते हैं। நல்லது. நீங்க யாராவது தீதி கிட்ட கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். தீதிஜி நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. கேட்கணுமா?
दीदी जी है माता वो जी। पीछे कोई हाथ ऊपर, हाँ। दो 2 बजे से 5 बजे तक ब्रह्म मुहूर्त में भगवान का ध्यान करने बोलते हैं, भगवान से बात करने के पहला है। मगर 2 बजे सोने के पहले या सोने के बाद ये दुनिया ऐसी हो गई है, अभी सब सोते ही 2 बजे। इसलिए मुझे समझना चाहिए कि सोने के पहले ही कर सकते हैं या सो के उठ के ही कर सकते हैं। नहीं, 2 के 5 से टाइम में कब भी कर सकते। फुल 3 घंटा बैठना है ऐसा नहीं है, आधा घंटा 15 मिनट। आपको मुलाकात का समय ज़्यादा नहीं है तो 5 मिनट भी मुलाकात कर ले, परंतु ये 2 से 5 पर्सनल मिलने का टाइम है। आपको जितनी मुलाकात करनी है करो। மாதாஜி என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 2 to 5 சொன்னாங்க இல்லையா, ஏர்லி மார்னிங் மெடிடேஷன் தீதிஜி. அப்போ வந்து சில பேர் தூங்குறதே 2 மணி ஆகிடுது, அப்போ நான் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ தீதி பதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 2 to 5 மணி வரைக்கும் டைம், இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணும்னாலும் மீட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் கூட நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய பேசணுமா நிறைய டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு தீதி பதில் சொன்னாங்க. பின்னாடி யாரோ கை தூக்குனீங்க இல்லையா? கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா பிரதர்? भगवान निराकार और साकार, ये 2 ऑप्शन है, कितना ऑप्शन निराकार और साकार? भगवान निराकाररा இல்ல சாக்காரா? निराकार ऑप्शन 3 है, கேக்குறாங்க. 3 ऑप्शन है, निराकार, आकार, साकार। जब मनुष्य शरीर में होता है तो साकार, परंतु शरीर में नहीं होता है, शरीर द्वारा काम नहीं होता है, तो हमारी एस्ट्रल बॉडी, लाइट की बॉडी, सटल बॉडी होती है। और तीसरा बिंदी निराकार। आप तीनों ऑप्शन में भगवान से मिल सकते हैं भगवान एनी टाइम। दीदी वो भगवान निराकार साकार पूछते, भगवान के भगवान ओनली वन निराकार ज्योति बिंदु, परंतु एट प्रेजेंट जब उन्होंने कॉर्पोरियल बॉडी लिया है तब एक फायदा है, एडवांटेज है कि वो इस समय साकार के द्वारा सारा काम किया है, आकार के द्वारा भी किया है, तो उनको तीनों रूप से इस समय अनुभव कर सकते हैं। थ्रू साकार, थ्रू आकार, थ्रू वो खुद निराकार ज्योति बिंदु है, आत्मा भी खुद ज्योति बिंदु है, लेकिन ये आत्मा का शरीर है। तो फॉर द टाइम बीइंग भगवान हमारे लिए ये कॉर्पोरियल बॉडी को धारण करता है। கேள்வி என்னன்னா பகவான் நிராகாரமா இருக்கிறாங்களா சாக்காரமா இருக்கிறாங்களா? தீதி சொல்றாங்க பகவான் நிராகாரர், ஜோதிர் பிந்துவா இருக்கிறார். ஆனா பகவான் இப்போ இந்த உடல் சாக்கார உடலை ஆதாரமா கடனா எடுத்து இந்த ஒரு காரியத்தை செய்கிறார். இப்போ நாம அவரை எப்படி நினைவு செய்யலாம் அப்படின்னா ஆத்ம ரூபத்திலையும் நினைவு செய்யலாம். அதே போல் இந்த சாக்காரத்தில் மனித உடல் இருந்து கொண்டு நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்வோடு நம்ம அவரை நினைவு செய்யலாம். சப்டல் பாடியிலையும் நம்ம வந்து நினைவு செய்யலாம். தேங்க்யூ தீதிஜி. ஸோ தீதிஜியோட வகுப்பை நம்ம எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது காடோட பிளெஸ்ஸிங்ஸை மெடிடேஷன் மூலமாக நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம முன்னாடி நுங்கம்பாக்கம் அண்ட் கனெக்டட் பிரான்ச்சஸோட சென்டர் கோஆர்டினேட்டர் சிஸ்டர் பிகே சித்ரா அவர்கள் வந்திருக்காங்க. சிஸ்டர் பாஸ்ட் 30 இயர்ஸாக அவங்க மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சிஸ்டர் மூலமாக நம்ம கேட்கலாம்.
ஓம் சாந்தி. இப்போ ஃபியூ மினிட்ஸ் கம்ப்ளீட் சைலன்ஸில் இருக்கலாம். ஸோ சைலன்ஸ் சொல்லும் பொழுதே நம்ம உள்ளுக்குள்ள சிரேஷ்டமான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வர்றது, உண்மையான சத்தியமான எண்ணங்களை கொண்டு வர்றது. ஸோ நம்முடைய தாட்ஸ்க்கு ரொம்ப பவர் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு எண்ணத்தை உள்ளார்ந்து உறுதியாக நம்பிக்கையோடு கொண்டு வரோமோ அந்த எண்ணத்திற்கான சக்தி நமக்குள்ளே உருவாகும், அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ மெடிடேஷனில் நம்ம முக்கியமாக கவனம் கொடுக்க வேண்டியது நம்முடைய எண்ணத்தின் சக்தி. ஸோ ஸ்பிரிச்சுவல் என்றாலே வேல்யூ பேஸ்டு லைஃப், பண்புகள் நிறைந்த வாழ்க்கை. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அந்த உன்னதமான சிரேஷ்ட பண்புகள் நிறைந்திருக்கு. அது மெடிடேஷன் செய்யும் பொழுது தியானத்தின் மூலமாக உள்ளுக்குள்ள இருக்கிற சக்திகளை நாம் விழிப்படைய செய்ய முடியும். நான் தியானத்தின் பொழுது நாம் தன்னை உணர்ந்து நம்முடைய தந்தை இறைவனை நினைவு செய்கிறோம். அப்பொழுது அவருடைய சக்தி மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் விழிப்படையும். ஆகவே இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம தியான பயிற்சியில் இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள், இந்த உடலும் உயிரும் சேர்ந்த ஒரு அற்புதமான சக்தி. இந்த உடல் என்பது அழியக்கூடியது, ஆத்மா நான் அழியாத ஒரு உன்னதமான சக்தி. இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தி இந்த உடலில் இரு புருவ மத்தியில் இருக்க. இதை அப்படியே நினச்சி பாருங்கள். நான் இந்த உடலில் இரு புருவ மத்தியில் திலகம் வைக்கும் இடத்தில் ஒரு சூக்ஷ்ம சக்தியாக அழகிய நட்சத்திரம் போன்று பிரகாசமாக ஜொலிக்கிறேன். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. இந்த உடம்பு தான் கண்ணுக்கு தெரியும், நம்முடைய உயிர் இந்த கண்களால் பார்க்க முடியாது. அது ஒரு சூக்ஷ்ம சக்தி. நான் இரு புருவ மத்தியில் உயிர் சக்தியாக ஜோதியாக அமர்ந்திருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் தான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு உன்னதமான சக்தியாக இருக்கிறேன். ஆத்மா நான், பரமாத்மா இறைவனுடைய குழந்தை. பரமாத்மா இறைவனும் என்னை போன்றே பரஞ்சோதி, ஜோதி சொரூபத்தில் பிரகாசமாக இருக்காங்க. நான் இறைவன் சர்வசக்தி நிறைந்தவராக இருக்கார். உங்களுடைய மனக்கண்ணில் அப்படியே பாருங்க, இறைவன் பரஞ்சோதி சக்தியின் சூரியனாக பிரகாசமாக இருக்காங்க.
நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மா. இந்த இடத்துல ஒரு உறவு சம்பந்தம் இருக்குமோ அங்கே அன்பு தானாகவே உருவாகும். இறைவன் என்னுடைய அப்பா. மனதார அவர் அப்பான்னு உணர்வுபூர்வமாக நினைவு செய்யுங்க. என்னுடைய தந்தை ஜோதி சொரூபமான இறைவன். அப்பா என்று நினைக்கும் பொழுது அவருடைய அனைத்து சக்திகளும் எனக்கு அதிகாரமாக கிடைக்குது. அவருடைய சக்திகளுக்கு நான் அதிகாரியாகிறேன். நான் தனித்தனியாக நினைக்க வேண்டாம், ஒவ்வொரு சக்தி வேணும்னு. அப்பா என்ற உறவில் இருக்கும் பொழுதே தானாகவே அவருடைய அனைத்து சக்தியின் அதிகாரி நான். நான் மனதார நினைவு செய்கிறேன். எனக்கு மேலே பரமாத்மாவுடைய சக்தி ஒரு குடை நிழலாக இருக்குது. நம்ம இங்கே ஹாலில் அமர்ந்திருக்கிறோம். ஜஸ்ட்டு உங்கள் தலைக்கு மேலே அப்படி அனுபவம் செய்யுங்க. இறைவன் சக்தியின் சூரியனாக இருக்காங்க. அவரிடமிருந்து சக்தியின் கிரணங்கள், ஒளி கதிர்கள், பிரகாசமான அதிர்வலைகள் சக்தியின் மழையாக நம்மீது பொழிகின்றது. ஜஸ்ட் அந்த ஒரு ஆழமான நினைவில் இருங்க. நான் ஆத்மா மெடிடேஷனில் அமர்ந்திருக்கிறேன். பரமாத்மாவுடைய சக்தியை அனுபவம் செஞ்சிட்ருக்கேன். இந்த ஹால் முழுக்க பரமாத்மாவுடைய சக்தி நிறைந்திருக்கு. இந்த சக்தியினுடைய அதிர்வலைக்குள், வைப்ரேஷனுக்குள்ளே நம்ம அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் வேறு எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு அமைதியான உணர்வில் ஆத்ம உணர்வில் பரமாத்மாவிடம் அப்பா என்ற அந்த உணர்வில் அமர்ந்திருங்க. உங்களுக்கு என்ன சக்தி தேவையோ அது தானாகவே கிடைச்சிரும். நான் ஆத்மா, அமைதியானவன். அன்பானவன். எப்பொழுதும் என் தந்தையினுடைய பாதுகாப்பிலேயே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.
ஸோ இங்கே வந்திருக்கவங்க நீங்கள் மெடிடேஷன் நம்முடைய எல்லா சென்டர்லேயுமே டீச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக அதை நீங்கள் வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்காக தனியாக டைம் ஒதுக்க வேண்டாம். இந்த மெடிடேஷனுடைய அற்புதமே, ராஜயோகத்தின் அற்புதமே கர்மயோகம். ஸோ அதனால் நம்ம எந்த காரியம் செய்யும் பொழுதும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்மளால் மெடிடேஷன் பண்ண முடியும். அந்த ஒரு டெக்னிக் மட்டும் கற்றுக்குங்க. நீங்கள் தனியாக நேரம் ஒதுக்க தேவையில்லை. சமைக்கும் பொழுது, டிரைவிங்கில் இருக்கும் போது, ட்ராவல் பண்ணும் பொழுது, சாப்பிடும் பொழுது, நடக்கும் பொழுது, எனி டைம் உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. அதனால் நம்ம எல்லோரும் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கிறோம். உங்களுடைய நியர்பை சென்டருக்கு போங்க. அங்கே நீங்கள் முறையாக மெடிடேஷன் கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓம் சாந்தி.